திமுக ஆட்சிக்கு வந்தாலே தமிழ்நாட்டில் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து எல்லாம் தலைவிரித்தாடும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான். கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரை திமுகவினுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் தலைவிரித்தாடிய கட்ட பஞ்சாயத்தும் ரவுடிசமும் தான் திமுகவுக்கு மறுபடியும் 10 ஆண்டு காலம் அதிகாரத்தை கொடுக்காமல் இருந்தது. மக்கள் தூக்கி வீசினார்கள் திமுகவை. இந்த ரவுடி கூட்டத்தினுடைய கைகளில் ஒருபோதும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி, அதன் பிறகு இவர்கள் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார்கள். மக்கள் இவர்களை நம்பினார்கள், திருந்தி இருப்பார்கள் என்று சொல்லி. ஆனால் நாம் அப்போதே சொன்னோம், இந்த கூட்டம் ஒருபோதும் திருந்தாது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது சர்வாதிகாரத்தின் உச்சகட்ட ஆட்சியாக இருக்கும், அராஜகத்தின் உச்சகட்ட ஆட்சியாக இருக்கும், பாசிசத்தின் மறு வடிவமாக இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி இருக்கும் என்று சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து நாம் சொல்லி வருகிறோம். அதை ஒவ்வொரு நாளும் திமுக நிரூபித்தே வந்தது. அதனுடைய உச்சகட்டமாக இப்போது எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்கள் என்றால், பத்திரிகையாளர்கள் மீது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய குண்டர்களோடு கொலை வெறி தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகிறது. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர்கள், ஒரு சமூக ஆர்வலர், ஒரு வழக்கறிஞர், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து திமுக எம்எல்ஏ பழனி பாண்டியனுக்கு சொந்தமான குவாரி, அந்த குவாரி ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட 23 கோடி அளவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குவாரியில் நிறைய முறைகேடுகள், விதிமீறல்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லி அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனாலும் தொடர்ந்து அந்த குவாரி இயங்கி வந்திருக்கிறது. பலவிதமான சட்ட மீறல்களை கடந்து அந்த குவாரி இயங்கி வருவதை, அதை செய்தியாக்க வேண்டும் என்று சொல்லி செய்தியாளர்கள், நியூஸ் தமிழுடைய செய்தியாளர்கள் செல்கிறார்கள். அந்த குவாரிக்கு உள்ளாடி கூட அவங்க போகலை. குவாரிக்கு வெகு தொலைவில் நின்று ட்ரோன் மூலமாக அந்த குவாரியை படம் பிடிப்பதற்காக அவர்கள் நின்று கொண்டிருந்த போது அவர்களை வழிமறித்து, ரவுடி பயலுக்கு என்ன வேலை செய்வாங்களோ, போக்கிரி பயலுக்கு என்ன வேலை செய்வாங்களோ அந்த வேலையை திராவிட மாடல் ஆட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி பாண்டியன் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளெல்லாம் ஊடகங்களிலே வெளியானது. நெஞ்சை பதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. ஒரு செய்தியாளர் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவலங்களை படம் பிடிப்பதற்காக செல்கிறார். அந்த செய்தியாளரை கடத்தி சென்று கடுமையாக கொலைவெறி தாக்குதல் ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் நடத்த முடிகிறது என்றால், நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த கூட்டத்திற்கு எப்படி இவ்வளவு துணிச்சல்? ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு, முறைகேடாக பணம் சம்பாதிக்கக்கூடிய, இந்த மண்ணினுடைய வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு திருடனுக்கு எப்படி இவ்வளவு துணிச்சல் இங்கிருந்து வந்தது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்கிறதா? இந்த பழனி பாண்டியன் அந்த செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி இவ்வளவு நாள் ஆகிறது. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? திமுக சார்பாக, கட்சி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இந்த அரசு சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இங்கே ஒரு காவல்துறை இருக்கிறதா இல்லையா? சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான், இது போன்ற சம்பவங்கள் தான். இது போன்ற சம்பவங்களில் திமுகவினர் ஈடுபடுவது இது முதல் முறை அல்ல. ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பரோட்டா கடையில் போய் சண்டை போட்டது தொடங்கி, பியூட்டி பார்லரை போய் சண்டை போட்டது தொடங்கி, இவர்களுடைய அராஜக போக்குகள் இன்றைக்கு எங்கே வந்திருக்குன்னா, செய்தியாளர்கள் மீதே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்காது. எத்தனை செய்தியாளர்கள் இதை கண்டித்தார்கள்? தமிழ்நாட்டில் தங்களை செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், ஊடகவியலாளர்கள், பெரியாரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இதை கண்டித்தார்கள்? எத்தனை பேர் கண்டிச்சிங்க? ஏங்க, ஒரு எம்எல்ஏ பத்திரிகையாளர்கள் மேலே கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறான், பேசக்கூட முடியலைன்னா நீங்கள் எல்லாம் எதற்கு இந்த நடுநிலை வேடம் போட்டு அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்? பேசாமல் திமுகவில் போய் இணையலாமே. திமுகவில் போய் இணையலாமே. பத்திரிகையாளர் செந்தில்வேல், நெல்சன் சேவியர் எல்லாம் எங்கே போனீங்க? எங்கே போனீர்கள்? பேசணுமா இல்லையா வாய் திறந்து? அப்போ இந்த அராஜகத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். அப்போ கனிமவள கடத்தலை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான முதன்மை நபராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து என்ன பேசினார்? என்ன பேசினீர்கள்? குறைந்தபட்சம் அந்த பழனி பாண்டியன் மீது ஏதாவது தற்காலிக நடவடிக்கையாவது, கட்சி ரீதியாகவாவது? ஒன்றும் இல்லை. இதை ஒரு பெரிய பேசு பொருளாகவே மாற்றவில்லை. இது ஒரு செய்தியாகவே மாறலைங்க.
நியூஸ் தமிழ் அந்த தொலைக்காட்சியை தாண்டி மற்ற தொலைக்காட்சிகள் இதே ஒரு பெரிய செய்தியாகவே மாற்றலை. இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டு ஊடகங்களினுடைய தலைப்பு செய்தியாக இது வந்திருக்க வேண்டாமா? அத்தனை பத்திரிகைகளும் இதை எழுதியிருக்க வேண்டாமா? இன்னைக்கு நியூஸ் தமிழுக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த 2 மாத காலம்தான், அதுக்கப்புறமா இந்த ஆட்சி இருக்க போகிறதில்ல, ஆட்சியை மக்கள் தூக்கி வீசத்தான் போகிறார்கள். ஆனால் இந்த 2 மாசத்துல இன்னும் எத்தனை பேர் மீது இவர்கள் கொலைவெறி தாக்குதல்கள் நடத்தப் போகிறார்கள் என்பதை நினைத்தால்தான் பதை விதைக்கிறது. 2 மாதத்துல தேர்தலை வச்சுக்கிட்டு ஒரு ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரால் இவ்வளவு துணிந்து தாக்குதலை நடத்த முடிகிறது என்றால் அப்போ என்ன திமிரு, என்ன திமிரு? மற்ற நேரங்கள்லாம் இவர்கள் அராஜகத்தில் ஈடுபடுவார்கள், அது அவர்களுக்கே உரித்தான ஒரு வழக்கம், அவர்களுக்கே உரித்தான ஒரு பாணி, அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவார்கள். ஆனால் தேர்தலுக்கு 2 மாதம் இருக்கிறதுங்கிற அந்த ஒரு அச்சம் கூட இல்லாமல் இந்த வேலையை செய்கிறார்கள் என்றால் அப்போது மக்கள் இதையெல்லாம் மறந்து விடுவார்கள். செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துறதெல்லாம் மக்கள் ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் செய்தியாளர்கள் நமக்கு ஆதரவாளர்களாகத்தான் இருந்து வருகிறார்கள். அவர்களுடைய செய்தி நிறுவனங்கள் எல்லாம் எப்போதுமே நமக்கு ஆதரவாகத்தான் இருந்தது. நாம் எவ்வளோ அராஜகத்தை அரங்கேற்றினோம், அந்த அராஜகத்தை எல்லாம் வெளியே கொண்டு வராமல் தானே இவர்கள் இருந்தார்கள். இப்போ அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதை மட்டுமே அவர்கள் வெளியே கொண்டு வந்து விடுவார்கள். அப்படி அந்த செய்திகள் எல்லாம் வெளியே வந்தால் மக்கள் என்ன இதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்கவா போகிறார்கள் என்கிற நினைப்பு தானே. அந்த நினைப்பில் இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் மண்ணள்ளி போடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது. என்னங்க இது? இவர்கள்லாம் சொன்னார்கள், பாசிசத்தை வேறறுக்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள், பாசிச பாஜகவை வீழ்த்த எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று. என்னது இது? இதுதான் பாசிசம். பாசிசத்தினுடைய மொத்த உருவமாக இன்றைக்கு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவினுடைய ஆட்சியாளர்களும் இந்த திமுக அரசும் மாறி இருக்கிறது. உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு? பத்திரிகை சுதந்திரத்தை பாஜக கெடுக்கிறது, சீர்குலைக்கிறது. பத்திரிகை சுதந்திரம் என்பது பாஜகவினுடைய ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறது என்று வாய்கிளிய பேசினீர்களே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் பத்திரிகை சுதந்திரம், ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என்று சொல்லிதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். வந்த நாளிலிருந்து இவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்வது, கைது செய்வது, சிறையில் அடைப்பது, குண்டாஸ் போடுவது. அரசுக்கு எதிராக பேசுகிற நபர்கள் மீதெல்லாம் குண்டாஸ் போட்ட இவர்கள் இப்போ பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார்கள். உண்மையில் நமக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த திமுக ஆட்சியில் எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் மீது, எத்தனையோ பத்திரிகையாளர்கள் மீது, எத்தனையோ ஊடகவியலாளர்கள் மீது, எத்தனையோ பொதுமக்கள் மீது அடக்குமுறை இவர்கள் ஏவி இருக்கிறார்கள். எதிர்கட்சியினர் மீது யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் விரட்டி விரட்டி துரத்தி அவர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறையை இந்த திமுக அரசு ஏவிய போது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் செய்தியாளர்கள், பெரும்பாலான செய்தியாளர்கள் ஒரு சிலரை தவிர்த்து அமைதி காத்து கொண்டிருந்தார்கள். திமுக அரசினுடைய அராஜ போக்கை கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். நாம் அப்போதே சொன்னோம், இன்னைக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. திமுகவினுடைய அராஜகத்தை எதிர்த்து பேசாமல் அந்த அராஜகத்திற்கு துணை நிற்கிறீர்கள். குறைந்தபட்சம் ஒரு வரி செய்தியாக கூட சில இவர்களுடைய அராஜக செய்திகளை எல்லாம் நீங்கள் வெளியிடாமல் இருக்கிறீர்கள். நாளை உங்களுக்கும் இதே நிலை நீடிக்கும். இன்றைக்கே நீங்கள் கண்டித்தீர்கள் என்றால் நாளை உங்களுக்கு இப்படி ஒரு நிலை வராமல் இருக்கும். அப்படி ஒருவேளை ஒரு சூழல் வந்ததென்றால் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் சமூக ஆர்வலர்களும் ஜனநாயகவாதிகளும் உங்களுக்காக அவர்களை எதிர்த்து களத்தில் நிற்பார்கள் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பேசினோம். இன்னைக்கு பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு தாக்குதல் சம்பவம் பத்திரிகையாளர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் யாருமே பேசலை. உண்மையை சொல்லப்போனால் இது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக செய்தியாக கொண்டு சேர்க்கப்படவில்லை. சேர்க்க மாட்டார்கள். அதுதான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. இந்த சாபக்கேடுகள் அத்தனையும் முடிக்கப்பட வேண்டும் என்றால் வருகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் முடிவுரை எழுதப்பட வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு யாரும் சாலையில் நடமாட முடியாத அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சி மறுபடியும் இந்த மண்ணில் வரும். எங்கெல்லாம் கனிம வளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அங்கெல்லாம் கனிம வளங்கள் வேட்டையாடப்படுகிறது, சூறையாடப்படுகிறது, திருடப்படுகிறது. அரசின் துணையோடு நடக்கிறது கனிம வள கடத்தல். லட்சக்கணக்கில், டன் கணக்கில் இந்த மண்ணினுடைய மலைகள், இந்த மண்ணினுடைய வளங்கள் உடைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது. அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காத இவர்கள் இதுக்கு மட்டும் நடவடிக்கை எடுப்பாங்களா? கனிம வள கடத்தலை இவர்கள் ஒருபோதும் தடுத்து நிறுத்த மாட்டார்கள். ஏனென்றால் கனிம வளங்களை கடத்துவதே இவர்கள்தான். இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
யாருடைய கைகளில் நாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை மறுபடியும் அதிகாரத்திற்கு வரவிட்டோம் என்றால் பத்திரிகையாளர்கள் மீதே தாக்குதல் நடத்த துணிந்த இவர்கள் பொதுமக்கள் மீது என்ன மாதிரியான தாக்குதல்களை, என்ன மாதிரியான அடக்குமுறைகளை ஏவுவார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு வருகிற தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக போக்கிற்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் இவர்களை வீழ்த்துவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும்.